இந்த சறுக்கு மரம் கேம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் மேலே ஏறுவாங்க. அப்புறம் தண்ணியோ, இல்ல எண்ணெயோ பட்டு மறுபடியும் கீழ இறங்குவாங்க. மறுபடியும் ஏறுவாங்க, மறுபடியும் இறங்குவாங்க. இதே கேஸ் தாங்க நானும். ஏதோ ஒரு 2, 3 டாஸ்க் எடுத்து வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் போணும், மெடிடேஷன் பண்ணணும், இல்லைனா வந்து ஜர்னலிங் பண்ணணும். அந்த மாரி ஏதோ ஒரு டாஸ்க்க வந்து நானும் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா ஆரம்பிப்பேன். ஒரு 4 நாள், 10 நாள் செய்வோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தினால அத விட்டுற மாரி இருக்கும். அப்புறம் 1 வாரம், 10 நாளுக்கு செய்ய முடியாம போகும். ஏன் மாசக்கணக்கும் கூட செய்ய முடியாம போகும். மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 10 நாள், 15 நாள் செய்ற மாரி இருக்கும். அப்புறம் விட்டுற மாரி இருக்கும். ஸோ, இதில என்ன தெரிஞ்சுது அப்டின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகுறோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நம்மளால கன்டினியூஸா பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ, இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஹேபிட்ட ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட்ட வந்து ரெடி பண்ணேன். அந்த ஷீட் தான் இது. இந்த ஷீட்டில உங்களுக்கு என்ன டாஸ்க் வேணுமோ அதை எழுதிக்கலாம். அப்புறம் 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் இருக்குது. நம்ம என்னென்ன டேட்டில் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் டிக் பண்ணிட்டு வந்துக்கலாம். கடைசியில மந்த் எண்டில வந்து நம்ம எத்தனை நாள் பண்ணியிருக்கோம், எத்தனை நாள் பண்ணலை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு, நம்ம எவ்வளோ பண்ணாமல் இருக்கோமோ அதுக்கு ரிக்ரெட் பண்ணாமல் பண்ணினதுக்கு மட்டும் சந்தோஷப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாளில் 10 நாள் தான் பண்ணியிருக்கோன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க அதுக்காக. அடுத்த மாதம் அது 10 நாளுங்கிறது 15 நாள் ஆகும். 15 நாளுங்கிறது 20 நாள் ஆகும். ஸோ என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நிறைய பேர் சாஃப்ட்வேராகவும் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா மேனுவலாக கைப்பட டிக் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் எடுக்க தேவையில்ல. இப்போ ஷீட்டுன்னு பண்ணிட்டோன்னா, நமக்கு மேனுவலாக ஒர்க் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சிஸ்டமில் யூஸ் பண்ணுறத விட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோட சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக ஹேபிட் ட்ராக்கிங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துட்டும் கூட நீங்களும் உங்களோட ஹேபிட் ட்ராக் பண்ணுறத க கன்டினியூஸாக நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு பிடிக்குமோ, யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, மன நிறைவோட, மன நிம்மதியோட, நல்ல ஹெல்த்தோட, வெல்த்தோட சூப்பராக வாழ்றதுக்கு யூனிவர்ஸ்க்கு கோடான கோடி நன்றிகள்.